கன்னியாகுமரி மாவட்டம் ரஸ்தாக்காடு கடற்கரையில் டாக்டர் பி. டி. செல்வகுமார் அவர்கள் நடத்தும் 12வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கடலூரில் தேமுதிக மாநில மாநாடு தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். கடலூரில் தேமுதிக மாநில மாநாடு தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகள் உங்கள் திரையில். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன், வணக்கம். மாநாடு இப்போ தொடங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். களத்தில் உள்ள சூழல் என்ன, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் என்ற பகுதியில தான் இந்த தேமுதிகவுடைய மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 என்பது இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் பார்த்தோம் அப்படின்னா தற்பொழுது இந்த மாநாட்டை கொடியை ஏற்றி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் துவக்கி வச்சிருக்காரு. இந்த மாநாடு பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2 மாத காலமாக இந்த பகுதியில அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று இருந்தது. அதன் அடிப்படையில தான் இன்று இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதாவது விஜயகாந்திற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாடு முதல் மாநாடாக அவங்க பாக்குறாங்க. ஏற்கனவே விஜயகாந்துக்கு மதுரை மாநாடு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது போல இந்த மாநாடு பிரேமலதாவுக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் சொல்லித்தான் ஏற்கனவே தேமுதிகவினர் களப்பணியில இறங்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையில தற்போது கொடியேற்றத்துடன் இந்த மாநாடு துவங்கியிருந்தாலும் இன்று மாலை 6 மணிக்கு அந்த மேடைக்கு வருகை தரும் தேமுதிக பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் அந்த மாநாட்டில் உரையாற்ற இருக்கிறாங்க. இந்த மாநாட்டோட முக்கியமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாநாட்டில் தான் கூட்டணி குறித்த அறிவிப்பை பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பான்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இன்று அதனை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. 7 மணி அளவில் பிரேமலதா விஜயகாந்த் பேசுவார். அவர் பேசும்போது கண்டிப்பாக யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாநாட்டிற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போதே வர துவங்கி இருக்கிறாங்க. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் நடைபெற ஒரு மாநாடாக இருப்பதால அங்கு போக்குவரத்து எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையில போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க. நன்றி தேவநாதன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் ரஸ்தாக்காடு கடற்கரையில் டாக்டர் பி. டி. செல்வகுமார் அவர்கள் நடத்தும் 12வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.